நான் லவ் யூ சொன்னா உனக்கு என்ன கோவப்படுது? நான் கேரளா முதலமைச்சரை எந்த சேட்டு கேரளமானோ எந்த சிஎம் விஜயனானோ நான் பாடினேன், உனக்கு என்னப்பா? அதுக்கு 57 நாள் வழக்கு. நான் உண்மையிலே அதை சொல்ல, எடுத்து பாருங்க காணொலிய. அதுக்கு வழக்கு போட்டு 50 நாள் ஜெயில் வச்சு அதுல குண்டாஸ் போட முயற்சி பண்ணி அந்த வழக்குல 6:30 மணிக்கு தக்கலையில கூட்ட முடியுது. 7:30 மணிக்கு தக்கலையில எஃப்ஐஆர். 8 மணிக்கு தேடி வர்றான். அது ஒரு பொலேரா காரு, ஒரு ஸ்கார்பியோ காரு, ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரு, ஒரு குண்டாய் கிரெட்டா காரு, 4 கார்ல, அது ஓன் போர்டு வண்டியில நானும் அண்ணன் ஹிமாயினும் போறோம். எங்களை திரட்டி சர்வதேச தீவிரவாதி மாறி காட்டுக்குள்ள தேடி வந்து, ஆனாலும் பிரபாகரன் பிள்ளை சீமான் தம்பிய பிடிக்க முடியாம அண்ணன் சீமான் காலை பிடிச்சு கெஞ்சி கதறி, எங்க அண்ணன் டேய் போய் போய் போடா போடா போய் ரிமாண்ட் ஆகுடா அப்படின்னு சொன்னதுனால தைரியமா போடா அண்ணன் இருக்கண்டா, அண்ணன் இருக்கண்டா, தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துருண்டா. எந்த தீபாவளின்னு சொல்லல அவரு, தீபாவளிக்கு முன்னாடி அது சொன்னது கூட இருந்த ஒரு எங்க அண்ணன் வக்கீல் சிவகுமார் அண்ணன், ரொம்ப உண்மையை மட்டும் தான் பேசக்கூடிய வழக்கறிஞர். போடா அப்படின்னு சொன்னதுனால போன. என்னை பிடிப்பதற்கு, நான் ஒரு வார்த்தை பேசியதற்கு, என்னை பிடிப்பதற்கு 4 தடிப்படை போட்டு தேடிய கன்னியாகுமரி காவல்துறை இந்த ரமேஷ் பாபு, இந்த ராபின்ஸ்ல பிடிக்காம என்னத்தடா புடிங்கிட்டு இருக்கீங்க? என்ன புடிங்கிட்டு இருக்க நீ? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.